சிக்கன் கட்சிக்கு தலைவனாக வேண்டிய என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு நீ தலைவன் ஆயிட்டேல, இதை கூட நான் விட்டுருவேண்டா. ஒட்டகத்துக்கு பாட்டு பாடி பாலை கறந்து அந்த காசு அனுப்பி கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுனா அதே வீட்டை உன் கட்சி ஆபீஸா மாத்தி அதை என் கையாலேயே திறக்க வச்சு கொடுத்தங்க வர ஒரு கிஃப்ட் எனக்கு. டே சரவணா, என்னை ஒட்டக மேய்க்க விட்டேல, ஒன்ன சும்மா விட மாட்டேன்டா. சித்தப்பா, நீ துபாயில ஒட்டகம் மேய்ச்சியா? இல்ல, அட ஆமாமா தேனு, நான் ஒட்டகம் மேய்ச்ச விஷயம் ஒரு துளி வெளியில கசஞ்சாலும் ஓ சித்தப்பண்ணனை உயிரோட பார்க்க முடியாது. இது போய் யாராவது வெளியில சொல்லுவாங்களா? சந்தோஷம். அது சரி, நான் திரும்பி வரும்போது பொட்டி கடை வச்சிருப்பான்னு நினைச்ச அந்த சரவண கட்சி தலைவன் ஆகிறதுக்கு காரணம் நீதானா? ஆமாமா, ஒரே ஒரு போஸ்ட் அடிச்சு என் போஸ்டிங்கவே புடுங்கிட்டாமா. உடனே கூட வாச்சித்தப்பா, இப்பவே நான் உனக்கு அந்த பதவியை வாங்கி தரேன். தேனம்மா அவசரப்படாத, எனக்கு பதவி முக்கியம் இல்ல, அவன் நடு ரோட்டுக்கு வரணும், வர வைப்பேன். அது வரைக்கும் நாம 2 பேரும் கோமா இருக்குது அவனுக்கு தெரியக்கூடாது. அதுதான் ராஜ தந்திரம். ரைட் சித்தப்பா. ஆமா, இன்னையில இருந்து நம்ம 2 பேருக்கு ஒரே எதிரி அந்த சரவணன் தான். அவனை காலி பண்றதான் நம்மளோட லட்சியம். டீல்? டீல். இப்பதான்டா அழகா பேய் மாதிரியே இருக்க மச்சான். இந்த பேய் கெட்டப்ல நீ பண்ற அலும்பல்ல தேன்மொழி கதறி அடிச்சுக்கிட்டு என்ன கட்டி பிடிக்கணும். தெறிக்க விட்டுலாமா? தெறிக்க விட்டுடலாம். இது என்னடா நியாயமா இருக்கு? உன் லவ்வுக்கு நீ நாயாலேடா, என்ன எதுக்குடா பேய் ஆலைய வைக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்படி போ, நான் அப்படி போறேன். அவளை நடுவில் மீட் பண்றோம், புரியுதா? சரி போ. ரவுடு மூட்டை தூக்குற ஆயா மாதிரி ஆக்கி விட்டான். ஏ பொண்ணு, இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? ஏய், யார் நீ? என்னைய மிரட்டுற? உன் வேலையை பார்த்துட்டு போயா? அது சரி, ஓடி போன 3வது பொண்டாட்டி வாழ வரலன்னு தூக்கு மாட்டி செத்து போன முனுசாமி. அவன் இந்த பக்கம் தான் போற வர பொண்ணுங்களை கையை பிடிச்சி இம்சை பண்றானா. பாத்து போ, நல்லதுக்கே கால இல்ல. எங்க ஆளை காணும்? என்ன பயமுத்து இருக்கணுமே. ஏய் சரவணா, இங்க என்னடா பண்ற? ஏய், நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குற. நீ என்ன பண்றீங்க? நான் இங்க காத்து வாங்கலாம்னு வந்தேன். ஓ, அப்புறம் அந்த 3 பொண்டாட்டி கட்டின முனுசாமி செத்து போயிட்டானாமே. அவன் முதல் கல்யாணத்துல செத்து போயிட்டான். தேவையே இல்லாம 2 கல்யாணம் பண்ணான். ஏய் தம்பி, பய விட்டு போச்சா? நாங்க உலகத்துல இடத்துல நிக்கிறீங்க. கிளம்பு கிளம்பு. அது போயிடுச்சான்னு பாரு. யாரும் இல்ல அங்க. ஜிபாவா? நீ கேட்டியே 3 பொண்டாட்டி முனுசாமி, அவனோட ஆவிதான் அது. பார்க்காத பார்க்காத, போலாம் பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். சரவணா, டேய் பேய் விட மோசமா இருக்கடா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? இந்த பொண்ணை பயமுத்துறதுக்கு நீ தானே இந்த கட்ட போட்டு அமிச்ச. டேய் சரவணா, இதெல்லாம் உன் வேலையாடா? நான் இல்ல. ஏன்டா? என்னாச்சு? மறுபடியும் முனுசாமி பேய் தானே? வா போயிடலாம். என்கிட்ட பேசினது முனுசாமி இல்ல, மாரிமுத்தா உன்கிட்ட பேசனா? மச்சான், போன வாரம் குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு பெனாயில் குச்சி செத்துட்டான்டா அவன். என்னை எங்க பார்த்தாலும் கட்டிங் கேட்பான். இப்போ கூட பாக்குறது கூட போட்டு கேட்கற மாதிரியே இருக்கு. சாரி மாதிரி, என்கிட்ட காசு இல்லை. அப்படியே வாங்கடா வாங்கடா. மதா கதா சதா. சரவணனை பழி வாங்குற வரைக்கும் அந்த வீரசிங்க கண்ணுல நான் பற்றக்கூடாதுப்பா. என்னை காப்பாத்துப்பா. என்னை கூட்டியாந்து வச்சு செய்வீங்கன்னு பார்த்தா எனக்காக இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்களே. நீ மட்டும் போஸ்டரை மாற்றி அடிக்கலைன்னா இந்நேரம் நான் 3 வருஷம் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். கட்சி மேலிடம் சொல்லித்தான் எனக்கே தெரியும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க அன்னைக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், நீங்கள் எடுக்கலை. அட சண்டால பய சரவணா, அன்னைக்கு போன நீ என்னை எடுக்க விட்டுனா துபாயில 3 வருஷம் ஒட்டகம் மேய்ச்சிருக்க மாட்டேனேடா. என்னது உளறிச்சு? துபாயில நீ ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தியா? இந்த விஷயம் மட்டும் வெளியில கசஞ்சிச்சு. அடச்சி, பயப்படாதீங்க, யாரையும் சொல்ல விட மாட்டோம். மாமாவா? அது ஒண்ணும் இல்ல கல்யாணம். அண்ணன் பொண்ணு தேன்மொழி இருக்குதுல்ல, அது மேல என் பையனுக்கு ரொம்ப ஆசை. ஆசை மட்டும் இல்ல, வெறி. செத்தே போயிருவானா? ஐயோ, கட்டுன அந்த பிள்ளை செத்தே போயிரு. அப்படிலாம் சொல்ல கூடாது. சரி சரி சாப்பிடுங்க. என்ன மாமா காத்துல கட்டி வீசுற? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கல்யாணம் பொறுப்பு. நாங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா
அதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டேன் இல்ல மாமா. தட்டு புட்டுன்னு பொண்ணை கூப்பிடுங்க. எல்லாம் பேசாத உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. வா சரவணா உட்காரு. கல்யாண பொண்ணுக்கு எப்படி அலங்காரம் பண்ணிருக்க பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்றாங்க. இந்த வந்துற சரவணா. பொண்ணதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? இல்ல, எங்க அம்மா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. கிண்டல். அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. சுத்த லோஃபர் ஃபேமிலிடி. மாப்பிள்ளைன்னு ஒருத்த வந்திருக்கானே, அவன் ஒரு அரலூசு. அப்படியா? போய் பாரு. பஜ்ஜி 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 பிரமாதமா இருக்கு. இவனை ஓட்டுவோம். இல்லையே, அவரை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி தெரியறாரு. ஜென்டில்மேனா? இவ யார பார்த்து சொல்றா? இன்னொரு கொண்டு அவனுக்கு பிபி ஆகாது. பசிக்கு பிறந்தவன். இந்தாடா இதையும் கொட்டிக்க. சூரத்தங்காய பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு இருக்கான். ஏ லூசு லூசு, அவன் ஜென்டில்மேனா? கடுப்பேத்தாத. இங்க பார்த்தேன்னு, இது ஒரு லைஃப் மேட்டர். வீம்புக்குன்னு பண்ணாத. சரி, இப்போ உன் பிரச்சனை என்ன? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலையா? அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷபாஷ், எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப போய் 2 பஜ்ஜி ஊட்டி விடு. ஏய், அருமையான ஐடியா. தேனம்மா. சித்தப்பா. ஃபங்க்ஷன் டேட்ல சரவணா கூட என்ன விளையாட்டு? கமான் தேனம்மா, எல்லாத்துக்கும் கூட ஒண்ணு பாடுமா? வாயிலே ஒண்ணு போடு. ஐ அழகா இருக்கு. பஜ்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு கிடைக்குமா? ஐயோ, மானத்தை வாங்குறானே. பச்சிரிங்க வந்து பொண்ணை பார்க்க வந்தியா? மாப்பிள்ள காமெடியா பேசுறாமா? இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? சின்ன பிள்ளை அவகிட்ட போய் என்ன கேட்டுட்டு, இத நாம தான் முடிவு பண்ணணும். ஓகேப்பா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட மாத்திக்கிங்க. ஏய், என்னடா திடீர்னு தட்ட மாத்த சொல்றாரு? அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அதுக்கு அவசியமே இல்ல மாமா. என்ன ஒரு வாட்டி ஒரு பொண்ணு பார்த்துட்டானா, அதுக்கப்புறம் வேற எந்த பையனையும் பார்க்க மாட்டேன். இஷ்டத்துக்கு பேசாதடா, அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அண்ணன் மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருக்குன்னு தேன்மொழி சொன்னதை என் 2 காதால நான் கேட்டேன். வீரசிங்க எவ்வளவு பெரிய ஆளு, அப்பேற்பட்ட சம்மந்தம் நம்மளுக்கு கிடைக்குமா? அதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். நம்மள நாளைக்கு நம்ம வாழ்க்கை நாமளே கெடுத்த மாதிரி ஆயிராது. மாமா எடுத்து சொல்லுங்க. யோசிக்கிறதுல என்ன இருக்கு? நல்ல சம்பந்தம், வசதியான இடம், உன் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டா. எனக்கு என்னவோ விஷயத்துக்கு வாயா தூங்கிட போறாங்க. உன் தம்பி சொன்னதுதான் சரின்னு படுது. இப்ப இந்த மாமாவே சொல்லிட்டார்ல, சட்டு பண்ணி யோசிக்காம தட்டை மாத்துங்க. சேப்பு சட்டை எடுத்துக்கிறோம். கூட பிறந்த புறப்பே சொல்லிச்சு, அப்புறம் தட்டை மாத்துங்க. டேய், என்னடா இது? வெளிய வரும் பாரு. போன வைடி. என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? ஏய், ஏதோ சரவணுக்காக தான் உயிரோட விடுறோம். இல்லனா அச்சி சொராக இறவாக்கிருப்போம். அப்படியே நான் தப்பு பண்ணேன். என் தலையில லவ் பண்ற பொண்ணு அந்த வீரசிங்க போய் நிச்சயம் பண்ண. அதனால தான் லவ் பண்றானா? ஏன் மாப்ள, இவன் சொல்றது உண்மையா? ஆமா. போய் போய் அந்த லூசு பையனுக்கு தேன்மொழி நிச்சயம் பண்ணுவ. ஏன் மாப்ள, நீ ஒரு அன்சிகாவே இல்ல நயன்தாராவை லவ் பண்ணிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலில பிரச்சனை பண்ற உசாராயிடு. தேன்மொழியை லவ் பண்றது எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நீ அந்த பிள்ளையும் கீரியும் பாம்பு மாவுல சண்டை போடுவீங்க. சின்ன வயசுல நானும் தேன்மொழி சண்டை போடுறதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப மனசு ஃபுல்லா அவதாமமா இருக்கா. அன்னைக்கு நிச்சயம் பண்ணும்போது தட்ட மாத்தினீங்கல்ல, அப்படியே மனசு பதறிடுச்சு. நெஞ்சுக்குள்ள இருந்து ஏதோ பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு மாமா. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது தேன்மொழியை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு. கதை அப்படி போகுதா? நீதான் மாமா எப்படியாவது 2 பேரும் சேர்த்து வைக்கணும். சிக்கிட்டியா? அது வந்து இப்போ ஒன்றும் கெட்டு போகல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சொல்றேன், வாங்க. காலையில இதே நேரத்துக்கு ஆர்பருக்கு தேன்மொழியை கூட்டிட்டு நான் வாரேன். நீ உன் மனசுல இருக்கிற லவ் அந்த பிளேட்டை சொல்லி ஓகே பண்ற. அவ அதையும் கேட்காம அப்படி இப்படின்னு மக்கர் பண்ணானா, நீ வலு கட்டாயமா அவகலத்துல தாலியை கட்டுற. என்ன மாமா சொல்ற? பின்ன அவளா உன்னை தூக்கிட்டு போய் தாலியை கட்டுவா? முக்கிய குறிப்பு, இந்த குரங்கு கோஷ்டிகள் அங்க வரவே கூடாது. இறங்கு. போ, அவங்கிட்ட போய் ரொமான்ஸா பேசிக்கிட்டு இரு. எனக்கு ரொமான்ஸ்லாம் வராது. அப்ப லூசு மாதிரி பேசு. பொண்ணுங்க லூசு மாதிரி பேசினா பசங்களுக்கு ரொமான்ஸா தான் தெரியும். நான் அதுக்குள்ள அந்த வீரசிங்கத்துக்கு போன் பண்ணி அவனோட ஆட்களை வர சொல்லிடுறேன். கூடவே மீடியா ஆட்களையும் வர வச்சிடுறேன். அவனுங்க வந்த உடனே சரவண என்ன கடத்திட்டு வந்து தாலிகட்ட பாக்குறான்னு ஓடு கத்து. அப்படியே அங்க நடக்கிற எல்லாத்தையும் இந்த செல்ல புல்லா அப்படியே வீடியோ எடுத்துறேன். சரியா? அது போதும். அவனோட ஆட்டோ குலோஸ். பயமா இருக்கு சித்தப்பா. குட். பயம் தேவை. பயம் இருந்தாலே பர்ஃபார்மன்ஸ் வரும். போ போ மகளே. நாம தான் பேசுறோம்னு ஒரு பைய கண்டுபிடிக்க கூடாது. 3வது லாரி ஆந்திராக்கு அனுப்பிச்சலாம். நடுவில் நிற்கிற லாரி எங்கே அனுப்ப? முதல்ல ஒன்றை எங்கேயே அனுப்புறேன். குறுக்க பேசிக்கிட்டு பெல் அடிக்குது. எது? செல்லுல பெல் அடிக்குதுங்க. அதுவா? டேய், இந்த வண்டி டிரைவரை கூப்பிடு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க துபாய் மாமா.
குரலை மாத்தி பேசுற எப்படா கண்டுபிடிச்ச? குரலை மாத்தினியே, நம்பரை மாத்தினியா? ஆமா. ஹலோ, இப்ப பாரா, வேற நம்பர் வேற செல்லுடா. உன்னை எப்படி தட்டு தூக்குறேன்னு மட்டும் பாரா. நீ மறுபடியும் உள்ள பெல் அடிக்குது. என்னடாது? ஏய் சீக்கிரம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அட பாவி, தெளிவா பேசுறேன். யார் பேசுறேன்னு கேக்குறியா? யார் பேசுறது? ஒண்ணு இல்லைங்க, நீங்க கட்டிக்கிற போற பொண்ணு அந்த சரவணமயம் போட்ல வச்சு கடத்திட்டு போறாங்க. யோ, யார் பேசுறது? ஏங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க கட்டிக்க போற பொண்ணு அந்த சரவணமயம் போட்ல வச்சு கடத்திட்டு போறாங்க. நீ யார் பேசுறது? ஏங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, அந்த சரவணமயம் நீங்க கட்டிக்கிற போற பொண்ணு போட்ல வச்சு கடத்திட்டு போறாங்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லியா? அட என்னங்க அங்க போன வைங்க. ஐயோ முதலாளி, என்ன போற பொண்ணு கடத்திட்டாங்கடா. விட மாட்டேன்டா. அலையாத. ஆமா, சித்தப்பா கிட்ட என் கூட தனியா பேசணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? மாமா சொல்லியா? நானா சொன்னாதான் கிக் இருக்கும்னு மாமா சொல்ல போல இருக்கு. கரெக்ட், நீ சொல்லி முடிச்சதும் கிக் இருக்கும். சரி, நீ என்ன சொல்ல வந்தியோ சீக்கிரம் சொல்லு. சின்ன வயசுல நம்ம 2 பேரும் நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனா இப்போ ஊருக்கு போன நீ இப்படி ஒரு தேவதையா வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ கூட இவ்வளோ பெரிய கட்சி தலைவனாவன்னு நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்ஸ். தேனு, ஸ்கூல் படிக்கும் போது நீ காம்பஸ்ல குத்துனல, அது மார்க் அப்படியே இருக்கு பாரு. நீ மட்டும் என்ன வேலி காத்தா முள்ள வச்சு என் காலை குத்தினே பாரு. நீ மட்டும் நான் குளத்தை குளிச்சிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டல, கல்லு கிழிச்சு 4 தையல் போட்டுருப்பாரு. நான் லேசா புஷ் பண்ண, நீ போய் தொப்புன்னு விழுந்துட்ட. அன்னைக்கு நொங்க வெட்டி தர நைஸா என்ன கூட்டிட்டு போய் பணம் கறக்க வச்சு என் கழுத்து அறுத்தியே பாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா பட்டிருந்தா செத்துருப்பேன். சாரி காட்டு. நீ என்ன சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்க? நான் உனக்கு சைக்கிளோட கத்து கொடுக்கும்போது நீ தள்ளி விட்டல, இங்க பாரு எனக்கும் தலையில அடிபட்டுச்சு. என் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு தெரியுமா? இது ஒரு காயமா? சும்மா பேசாத. கரண்ட் இல்லாதப்போ மெழுகுவத்தி கொளுத்தி எரியற மெழுகை என் மேல ஊத்தி சுட்டல்ல, அந்த அடையாளம் இன்னும் அப்படியே இருக்கு. ஐயோ, கண்ணு சுளுக்கிக்க போகுது. ஏய் ராஜாதுரை, கை காட்டு. டூர் போற போல இருக்கு. டாடா. ஏய் சரவணா, உன்னை விட மாட்டேன். ஓ முடிவு என் கையிலடி. ஓட்றா வண்டியை. அதோ அங்க வர்றாங்க பாருங்க முதலாளி. இருக்கிற வெறிக்கு நான் கொலை பண்ணா கூட ஆச்சரியப்படுறேன். நான் கொஞ்சம் கொடூரமா வெட்டுவேன், பயந்துடாதீங்கடா. ஏய் நில்றா. என்ன ராஜதுரனே, மீன் வாங்க வந்தீங்களா? தேனு வாங்க வந்தேன். பாஸ், இவ உங்களையே அன்னைங்கிறா, ரொம்ப பயந்துருக்கிறா. நம்ம கூட்டி போய் வச்சு செஞ்சிட வேண்டியதா. கச்சு துப்புங்க. ஏய், நான் கட்டிக்க போற பொண்ணையே கடத்திட்டு போக பாக்குறியா? யோ லூசு. எது? தேனு நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்யா. சொல்லு தேனு. தேனு, நீ ஒன்றும் பயப்படாத. நீ அவளை கடத்திட்டு போறங்கிறதா கண்ணுக்குட்டியோட கண்ணுல கலவரமா தெரியுது. ஏய் என்னடா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? இழுத்து போட்டு சாத்துங்கடா. இப்ப சொல்ல போறடா அண்ணன் மக. சொல்லு, என்ன தூக்கிட்டு வந்து தாலி கட்ட பாக்குறான்னு சொல்லுமா? டேய் சரவணா, என்னடா அடி வாங்கிட்டு இருக்க? திருப்பி அடி. அட்ரா அவன. ஏய் இன்னொரு வாட்டி சொல்லு. எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன். என்னடா கட்சி மாறிட்டா? அடே The hat, the drop of a rap, the drop of a beat. You might listen to the drop. And you make it break it down, the music will just lose. Pennies over dollar over 100 side. Two drop of a hat, the drop of a rap, the drop of a beat. You might listen to the drop. And the drop to make it break it down, the music will just lose. Pennies over dollar over 100 side.
மேல கைய வைக்காத. போடா லூசு. இந்தா கூட்டு போ. இப்ப பாரு. நல்ல வேலைக்கு நம்மள பார்க்கல. யோ மாமா பாத்துட்டேன். அங்க ஏன் ஒளிஞ்சிட்டு? ஏய் என் தேனம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. வண்டி எடு ஹாஸ்பிடல் போலாம். ஓடியா ஓடியா. தேனம்மாவுக்கு என்னாச்சு? ஏய் என்னடா பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? தூக்கி போட்டு மிதிக்கடா அவனை. தேனமல்லியை நான் பாத்துக்கறேன். அவங்க அடிச்சு தம்சம் பண்ணு. பழக வாங்கிட்டே இருக்கிறானுங்க. கரும முடிச்சவன வேட்டியை துவைக்க மாட்டான் நாடுதுடா. எப்படி அடிக்க சித்தப்பா என்ன நடந்துச்சு சித்தப்பா? பிளான் சக்சஸ் தானே? என்னத்த நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. அதுதான். அப்போ ராஜதர ஆளுங்க அவன் அடிக்கலையா? கிழிச்சாங்க. அந்த சரவண அடிச்ச அடியில ராஜதர கக்கூசா போயிருப்பா. அப்பவே மொக்க பிளான் சொன்னேன்ல. மொக்க பிளானா? கழுத்தை நடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவேன். நான்லாம் பிளான் போட்டேன்னா ஊரே உச்சு கொட்ட. அப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்து உனக்கு. இந்த லட்சணத்துல சரவண அடி ஜம்பிங். நான் எப்ப சொன்னேன் சித்தப்பா? எப்ப சொன்னே? இந்த பாரு, இத பாரு, இதுல பாரு ஒரு லட்சணத்தை இதுல பாரு. கொடு. ஒரே ஒரு நிமிஷம் உள்ள போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா என்ன ஸ்லைஸ் பண்ணிருப்பியா? இது நான் இல்ல, இது ஏதோ சீட்டிங். நான் அப்படி சொல்லவே இல்ல சித்தப்பா.